டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தென்மேற்கு பருவமழை காரணமாக பல்வேறு வட மாநிலங்களில் மழையானது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் வெயில் பயங்கரமாக இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் ஏதோ அக்னி நட்சத்திர வெயில் மாதிரி செஞ்சுரியை தாண்டி வெயில் கொளுத்துக்கிட்டு இருந்தது. தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்குமே கூட 100 டிகிரிக்கு மேலே தான் வெயிலானது தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தற்பொழுது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகம் குறைஞ்சதால் வெப்பச்சலனத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் தமிழகத்திற்குள்ள வரவிடாம பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது சற்று குறைந்திருப்பதால மீண்டும் தமிழக கடலோர பகுதிகளை தாண்டி மழை மேகங்கள் உள்ளே வர தொடங்கி இருக்கின்றன அப்படின்ற ஒரு நிலவரத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் வானிலை ஆய்வு மையத்தோட நௌகாஸ்ட் நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க, பெரும்பாலான பகுதிகள் கேடிசிசின்னு சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, அதையும் தாண்டி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வரைக்குமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். டெல்டா பகுதிகள் மற்றும் வட மாவட்டங்கள் தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலவரத்தையும் நம்ம பார்க்குறோம். சரி, ரியல் டைம் சேட்டலைட் என்ன சொல்லுது, ரேடார் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துடலாம். அந்த வகையில் இங்கே பாருங்க, இங்கே சென்னையை ஒட்டி அப்படியே உள்ள போக போக ஆந்திராவின் தெற்கு பகுதி, அப்படியே இங்கே தமிழகத்துடைய வடபகுதி, இந்த எல்லை பகுதியில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாகி இருக்கின்றத பாருங்க. ஏதோ சாதாரண மழையில் கனமழை என்ற அளவுக்கே கூட நிலவரம் மாறி இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தாம்பரம், பூந்தமல்லி இடைப்பட்ட இந்த புறநகர் பகுதிகளிலுமே கூட கனமழை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. தற்பொழுது அடுத்த 1 மணி நேரத்திற்கு இந்த மழையானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் பாருங்க, மழை தீவிரமாகுது. திருவள்ளூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திருவள்ளூர் தொடங்கி ஸ்ரீபெரும்புதூர் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுமே பாருங்களேன் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்குன்னு தெரியுது இல்லையா. ஸோ திருவள்ளூர் அந்த பக்கம் அப்படியே அரக்கோணம் பகுதி, தக்கோலம், கண்ணூர், அப்படியே இந்த பக்கம் கீழே வந்தீங்களேன்னா ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் முழுக்க பாருங்களேன், இந்த மாமந்தூர் ஏரி சுற்றுவட்டார பகுதிகளில், வேம்பாக்கம் பகுதிகள், திருப்பார்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் மழை தீவிரமாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இட் இஸ் கோயிங் டு ரெயின். ரியல் டைம் டேட்டாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சென்னை சுற்றுவட்டார பகுதியை பார்க்கும்போது வட சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெருமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வட பெரும்பாக்கம் இந்த பகுதிகளிலும் கூட மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறத பார்க்க முடியுது. குன்றத்தூர், தாம்பரம், பூந்தமல்லி இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சிலையுமே மழை தீவிரமாகுது. இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரெச் சென்னை மாநகரை தாண்டி இந்த இடத்துல எல்லாம் மழை மேகங்கள் திரண்டு இருக்கின்றன. அப்படியே இங்கே ஆந்திர மாநிலத்தை ஒட்டி இந்த நகரி பகுதி வரைக்குமே கூட இந்த மழை பொழிவானது தீவிரமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். தொடர்ந்து இங்கே பாருங்க, உள்ள கீழே இறங்க இறங்க கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலுமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது கடல் பகுதிகளில் அந்த மழை மேகங்கள் மழையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது உள்ள வரும்போது இந்த பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். அப்படியே நம்ம கொஞ்சம் வந்தோம்னா சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதி, சிதம்பரத்துக்கும் அரியலூருக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக ஜெயங்கொண்டம், செந்துறை இந்த பகுதிகளில், காட்டுமன்னார் கோவில் பகுதியிலையுமே மழை தீவிரமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா புதுக்கோட்டை பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடியுது. புதுக்கோட்டை, வெள்ளனூர், பெருங்கலூர் இந்த பகுதிகள், கந்தர்வக்கோட்டை பகுதிகளிலுமே கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமயம் பகுதியிலுமே நல்ல ஒரு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு பரவலான மழை இல்லை, ஐசோலேட்டட் ரெயின்ஸ் தான் அப்படின்னாலுமே கூட கனமழை அப்படின்ற ஒரு நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படியே இங்கே பாருங்க, சென்னைக்கு கீழே எப்படி இப்போ சென்னையை நோக்கி மழை மேகங்கள் எப்படி அடர் நிறத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் பகுதியிலிருந்து இந்த மழை மேகங்கள் மெல்ல உள்ள வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். இங்கே புதுச்சேரி, கடலூருக்கு இடைப்பட்ட இடங்கள்லையும் சரி, அதே மாதிரி சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட இடங்கள்லையுமே கூட மழை தீவிரமாகிறது. கல்பாக்கம், செய்யூர், மரக்காணம் அந்த சுற்றுவட்டார பகுதிகள், கழுவேலி ஏரி இந்த பகுதிகள், இந்த எல்லா இடத்துலையுமே மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரியின் ஒரு சில இடங்களிலுமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஐசோலேட்டட் ரெயின், வெப்பச்சலனத்தால் ஏற்படக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய ஒரு மழை தான். பரவலான மழை இல்லை அப்படின்னாலுமே வெப்பத்தால் தகித்துக் கொண்டிருந்த பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும் விதமாக தற்பொழுது கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. உங்களால் திரையில பார்க்க முடியுதா?
சென்னை மாநகரை ஒட்டி அப்படியே இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த அரக்கோணம், இந்த பகுதிகள் எல்லாமே கனமழை தீவிரமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்று மாலை வேளையில் இந்த மழை நிலவரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது as I said, பரவலான ஒரு மழை இல்லைனாலுமே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு நைட் ஒரு 8 மணிக்கான நிலவரத்தை இப்போ பார்க்கலாம். 8 மணி நிலவரத்தை பார்க்கும்போது அகைன் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திருப்பதி, வேலூர், ராணிப்பேட்டை இந்த பகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துலையுமே மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுன்றதை பார்க்குறோம் இரவு நேரத்தில். அதே மாதிரி இங்கே அப்படியே தமிழகத்தின் உள்பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மழை இல்லைனாலுமே கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், நெய்வேலி, கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள், அதே மாதிரி புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த பகுதிகளிலுமே கூட மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு சூழலை பார்க்குறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் கொஞ்சம் மேற்கு திசை காற்றின் வேகம் குறைந்திருக்கக்கூடிய நிலையில வெப்பத்திலிருந்து நமக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைச்சிருக்கு நிறைய இடத்துல அப்படின்றத ஒரு நல்ல செய்தியாக இந்த மழைப்பொழிவை நாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.